நான் சொல்றேன். ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜேகே அவர்கள் தளபதி ஃபேன் கிட்ட வந்து சிக்கி சின்னமனமாயிருப்பாரு. ஒரு படத்தை பத்தி பேச போய் கடைசியில மொத்த ஆன்லைன் சமூகமா ஒரு சுத்தி கூட கட்டாங்க. நான் தான் எதுவுமே இல்லாத நேரத்துல போய் சிக்கிட்டேன். 4 நாள் மூச்சு திணற அடிச்சானுங்க. அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சொல்ற அனில்ஸும் இப்படிதானா அவங்களாம் அப்படிதானா கேட்டீங்க அப்படின்னா வெறும் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் அப்படி இல்ல, பெரும்பாலான ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க. இந்த ஃபேன் பேஸ் எப்படி இருக்கு, எப்படி ரன் ஆகுது, இதோட முக்கியமா ஒருத்தன் இருந்தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான், அள்ளிகளை ஒருத்தன் கதை விட்டுக்கிட்டு இருந்தான். அவன் பேர் தான் கொக்கி குமாரி. இந்த கொக்கி குமார் எப்படி வந்தா அப்படி, இந்த ஃபேன் பேஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பார்வையா பாக்குறதா இந்த வீடியோ. இதை வந்து இவரை தாத்துறதோ அவர் இது பண்றதோ இல்ல, எல்லாம் டேட்டா தான் சொல்ல போறேன். ஒன்னு எங்களை போய் தப்பா பேச சொல்லாதீங்க, ரியாலிட்டி அதுதான். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணலையோ லைக் பண்ணிங்க. கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப்னு ஆப்ஷன் இருக்கும், ஹைப் ஏற்றி விட்டுருங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓரசில போயிடலாம். நான் கதசாமி, இந்த ஷோ கோலிவுட் கதசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். முதல்ல ஜேகே கிட்ட இருந்தா வரும். ஜேகே பாத்தீங்க அப்படின்னா அந்த பாசத்தை படம் நல்லா இருந்துச்சு, அந்த படம் வந்து இது அனில்ஸா சேர்ந்து இது பண்ணிட்டாங்க, டேரக்டர் சொல்ற உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அது வந்து அவருக்கு தனிப்பட்ட கருத்து. அதுல போயிட்டு நம்ம வந்து வாய்க்காவாறு போய் வெட்டுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஒரு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஒரு படம் எனக்கு பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அது உனக்கேனா பிடிக்கல உனக்கேனா பிடிச்சி கேட்க முடியாது. பட் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜேகே மட்டும் இல்லாம சுதா மேமும் சொல்றது என்ன அப்படின்னா அனில்ஸ் ஒரு டாக்ஸிக்கா இருக்காங்க, பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்காங்க, ரைட்டுக்கு சோறு கூட தெரியல ஒன்றும் கிடையாது போடா, அனில் டாக்ஸியா இருக்காங்க, இவங்கள மாதிரி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னா இது வெறும் ஃபேன் பேஸாக இருந்தால் பரவாயில்ல, இது பொலிட்டிக்கலாக போனதுக்கு அப்புறம்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. யாருமே இதை வந்து இறங்கி சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. உண்மையிலேயே அந்த ஃபேன் பேஸ் இவங்க மட்டும் தான் பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்றது மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜாக்கி சான் படம் நல்லா இருக்கு, ஜாக்கி சான் நல்லா இருக்கு இப்படிலாம் சொல்லலான்ட்டு ஜெட்லி ஃபேன்ஸோ, ஜெட்லி படம் நல்லா இருக்கு இப்படி சொல்லலான்ட்டு ஜாக்கி சான் ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து ஹாலிவுட்ல நீ எப்போ அர்னால் படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சில்வஸ்டர் ஸ்டாலின் சண்டை போறது இல்ல, சில்வஸ்டர் படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அர்னால் ஃபேன் சண்டை போறது இல்ல. மார்வல் டிஸ்னி வச்சுக்குவாங்க, மற்றபடி இறங்கி வந்து ஃபேமிலி திட்டுற அளவுக்கு ஆளை வச்சு அடிக்கிற அளவுலாம் இங்கே யாரும் பண்ணது கிடையாது. பட் நம்ம ஊர்ல மட்டும்தான் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. காரணம் ஆளுக்கெல்லாம் சண்டை போட பழகிட்டானுங்க. இவங்க தான் ஒரு கண்டென்ட் வேணும், சண்டை போடுறதுக்கு விஷயம் வேணும். முன்னாடி வந்து ஜாதி இருந்துச்சு மதம் இருந்துச்சு, இப்போ வந்து நடிகருங்க. ஸ்கூல்ல உண்மை ஜாதி சண்டை வர்றது இல்லை. நான் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல் தான், நான் பாண்டா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். அங்கே நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஸ்கூல்ல இவனுக்கு அடிச்சது வந்து இது மதம் அதெல்லாம் அடிச்சிக்க மாட்டானுங்க. அடிச்சுக்கிறது எதுக்காகனா வெறும் ரசிகர் சண்டை மட்டும்தான். அஜித் பண்றா, நான் விஜய் பண்றா அப்படின்ட்டு இவனுக்குள்ளே வச்சுப்பானுங்க. யாரோ எவரோ போனச்சு படம் பாஸ் போறதுக்கு இவனுங்க வந்து சம்பந்தம் இல்லாம அடிச்சுக்குவானுங்க, சுத்திட்டு இருப்பாங்க. அது அமெச்சூர் ஏஜ், அதுல இந்த மாதிரி ஃபன் எல்லாம் இருக்கதான் செய்யும். இப்ப திரும்ப எப்படி அது ஃபன் நீ சொல்ற எனக்கு புரியல. ஃபன்ன்றது ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த மீட்டர் எங்க தாண்டி போகுது அப்படின்னா அதான் இருக்கு. ஒரு விஜய் ஃபேன் ஒருத்தர் ஓகேவா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் தான் ஃபேஸ்புக் மாதிரி நடிகர் சண்டைங்க நடந்த இடம் கிடையவே கிடையாது. வரேன் இதுக்கப்புறம் வரேன் தோண்டி வரேன். ஃபேஸ்புக்ல வந்து ஆக்டர் அஜித் குமார் வந்து தப்பா ஒருத்தர் வந்து பேசிட்டா அப்படி, நான் விஜய் ஃபேன்றா அஜித் தெரியுமாடா அப்படின்ட்டு தப்பா பேசிட்டா அப்படி. வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி ரோட்லயே வச்சு அஜித் ஃபேன்ஸ் கொட்டம் கட்டி ஓகே வாடா அவட கையை கலை பிடிச்சி இழுத்து அவளை அழ வச்சு வீடியோ எடுத்து மண்ணு வைக்க வச்சாங்க. இதே விஷயத்த விஜய் ஃபேன்ஸ் பண்ணாங்க அஜித் ஃபேன்ஸுக்கு. இந்த மாதிரி வந்து இது ஒரு வன்முறை காட்சியா போகுது. சம்டைம்ஸ் வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு பெரிய விஷயமா போகுது. அப்ப இது ஃபன் நினைக்கிறியா? இதை ஸ்கூல் லெவல் வரைக்கும் இட்ஸ் ஃபன் அப்படின்னு நான் சொன்னேன். நீ பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சமா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சமா, அதுக்கு எவ்வளவு வேற பிரச்சனை இருக்கா தெரியும். அது ஓகேவா, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? both are not same. அது அசிகா வந்து டீகாடுங்க அச்சிகாடுங்க சட்டை கிழிச்சிக்காடுங்க இதெல்லாம் வந்து நடக்கும். அதே மாதிரி அனில்ஸ் இப்போ டாக்ஸிக்கா இருக்காங்க, பொலிட்டிக்கலா வந்த அப்பா சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. உண்மைதான். பொதுவா இந்த சொல்றது இப்போ இந்த அரசு சண்டைலாம் தெரியா ட்விட்டர்ல அவங்களும் டாக்ஸி தான் அண்ணன் போட்டுக்குவாங்க. பட் இங்க என்ன ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி இவங்க இந்த இப்போ வர எல்லாருமே டிவிக்கு மாறதுக்கு முன்னாடி அது விஜய் மக்கள் இயக்கமா இருந்துச்சு இல்லையா. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரசிகராக இருந்தாங்க. ஆப்போசிட்டா என்ன நடிகர் அவங்க பிடிச்ச ஒரு நடிகர் விஜய் ஃபேன் சொல்ல நடிகர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியும், தனிப்பட்ட ரீதியாவோ தொழில் ரீதியாவோ குடும்பத்தெல்லாம் இழுத்து அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கருணாகரன் சொல்லலாம். கருணாகரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டன் டைம்ல தளபதி வந்து இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் வந்து பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கலா பேசுவார் இல்லையா, அதை எதிர்த்து வந்து கருணாகரன் பேசியிருப்பாரு. பேசுறதுக்கு
அப்பந்தான் தரேன் ஏழ ஆரம்பிச்சுது. ஃபேஸ்புக்கில் அவரை பிடிச்சி அசியமா எழுதாத இதுவே இல்லை, உருவகிலி பண்ணது இல்லை, கண்ணாடி போஸ்ட் அடிச்சிட்டாங்க தெரியுமா? இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மெர்சல் டைம்லாம். இன்னைக்கு போயிட்டு ஆச்சு நான் ஒரு மீம்ல என்னன்னா வந்து திருட்டு கேம் ஏற்ற சைட்டு ஒன்று இருந்துச்சு, பழைய கதை சைட்டு, பெருங்கடல் சைட்டு, ஓகேவா? அதை பத்தி பண்ணா ஒருத்தர் மீம் போட்டிருந்தாரு. பெருங்கடல் தானே நம்ம ஸ்விம் பண்ற மாதிரி தமிழ்ல மீம் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது சுறா படம் வச்சு மீம் போடலான்னு போனேன். ஜிப்புக்குள்ள ஜிப்லவே சுறா விஜய் நடிச்சா அரசியல்ல யாரா இது அவங்கள பத்தி பேசியிருக்காங்களோ அவங்க போட்டோலாம் அசிங்கமா உருவகையிலே வந்துகிட்டு கிடக்குது. ஏன்னா அதை காரணம் பார்த்தா அவரை அட்டாக் பண்ண வரவங்களாம் அடிதான் அடிக்க வரவங்க தெரியும்ல, அது தூக்கிட்டாங்க. அது விற்கிறோன்ட்டு வேண்ட வச்சிருக்காங்க அந்த பேர்ல. அவ பாத்துக்க எந்த அளவுக்கு இட்டு. ஸோ இவங்க தான் முக்கியம் ப்ரோ. ஏகே பேச இல்ல ரோக்கெட்னா கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு பேர் தெரியாது, அவன் தான் கொக்கி குமார். கொக்கி குமார்னு பேர் கேட்ட உடனே எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க தனுஷ் ஃபேன் போல நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அதான் கிடையாது, அவன் பேர் தான் கொக்கி குமார். ஆனா அஜித் ஃபேன் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொக்கி குமார்ன்றது ஒரு தனிநபர் இல்லை, அது வந்து குரூப் ஆஃப் ஆமிகள்லாம் சேர்ந்து செய்கிற விஷயம்தான் அப்படின்றதான் வந்து ஒரு தேரியா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஆமன்ற பேர் இப்போதான் ஃபேமஸ் ஆச்சு, ஓகேவா? அப்போ இந்த ஆமன்ற பேர்லாம் கிடையாது, அணின்ற பேரும் அவ்வளோவா கிடையாது. தளபதி ஃபேன்ஸ் தான் அடிச்சுக்குவாங்க. இப்படி தலா ஃபேனாக தான் அப்போ இருந்தாங்க அந்த கொக்கி குமார்ன்ற அந்த ஒரு பேஜ். இந்த பேஜுக்கு என்ன வேலை அப்படின்னா காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஃபோட்டோஷாப்பில் மார்க் பண்ணி தளபதியை கலாய்க்கணும். அது எந்த இடம் சரி, ஆன்டி முஞ்சத்துக்கு வைப்பானுங்க, ஏதாவது சின்ன பையன் முஞ்சத்தை வைப்பானுங்க, அங்கிள் முஞ்ச வைப்பானுங்க, எப்படிலாம் அசிங்கப்படுத்துவானுங்க. அது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து தளபதிக்கு பர்த்டே அன்னைக்கே வந்து லேடிஸ் கிட்ட அடி வாங்குற மாதிரி போட்டோ போட்டு அழுகுற மாதிரி போட்டோ போட்டு தளபதி அசிங்கப்படுத்திட்டு இருந்தானுங்க அந்த பேஜ். இவங்க என்னாச்சு இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் சார்பா வந்து ஒரு கேம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் ரன். அந்த டைம் வந்து டெம்பிள் ரன் ஃபேமஸா இருந்துச்சு, நாம இருக்கா? டெம்பிள் ரன் கேம் தான் ஃபேமஸா இருந்துச்சு. அதை வந்து டுடில மாத்தி விழுப்புரம் ரன் அப்படின்ற ஒரு கேம் டெவலப் பண்ணாங்க அந்த கொக்கி குமார் ஆளுங்க. அதில் வந்து ஒரு டெவலப்பர் பொண்ணு கூட அப்படின்னு வந்து ஆனந்த விடன்ல வந்து பேட்டி வந்துச்சு. பாலிவுட் கூட படிச்சிருக்கேன், ஓகேவா? இந்த கேம் பண்ண பேட்டி எடுத்திருப்பாங்க, அது வந்து பேப்பர்ல வந்திருக்கும். பட் உண்மையிலேயே அந்த கேம் தயாரிச்சு போற அளவுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க ஆரம்பிச்சானா இல்ல. ஃபர்ஸ்ட் கேம் தயாரிச்சாருன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ் தான். இந்த அசல் படத்துல கெட்டப்ல அஜித் இருந்திருப்பாரு, அது பைக்கை உட்காந்துன்ற மாதிரி வச்சுட்டு தலா பேர் நினைக்கிறேன், சம்திங் சரி ஞாபகம் இல்லை, ஓகேவா? தெரிஞ்சா கீழே எழுதுங்க, கட்டி உங்களுக்கு தெரியும் எழுதுங்க. ஒரு கேம் டெவலப் பண்ணாங்க. அந்த கேம் டெவலப் பண்ணி பைக் ஓட்ட போற மாதிரியும் அவரை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியும் வந்து அந்த கேம் இருந்துச்சு. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா தான் இந்த கேம் உருவாக்கி இருந்திருப்பாங்க அந்த கொக்கி குமார் ஆளுங்க. இது என்ன காரணம்னா அந்த கேம் ஞாபகம் வரல, இந்த கேம் பயங்கர ஃபேமஸ் ஆகி போச்சு. விழுப்புரத்துல ஆரம்பிச்ச அந்த ஓட்டம் டாக்டா வந்து அந்த பேபி ஆல்பர்ட் தியேட்டர்ல போய் நிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த இது அதனால வந்து வீராசாமி கத்தி வச்சிருக்க மாதிரியும் காயின்ஸுக்கு பதில் வடைய பிடிக்கிற மாதிரியும் இந்த கேம் டெவலப் பண்ணிருப்பாங்க. அது நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஒன்னு தளபதி கலாய்ச்சி ஒரு மீம் ரெடி பண்ணி அந்த மீமையே வந்து இந்த கேமோட ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. மேபி ஏன் நீ அதுல ஒரு ஆளா இருந்திருக்க கூடாது? போன வீடியோவில் கொக்கி குமார் பேசுறதுக்கே கே கொக்கி குமார் செட்டாவது காமெடி இல்லைன்னு தெரியுமா? இது ஏன் எனக்கு தோணாம போச்சு? அதெல்லாம் இல்ல, நீங்க வந்து பேஸ்புக் வாசியே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 2014 2015 டைம்லாம் நீங்க பேஸ்புக்ல ஆக்டிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள்லாம். கேம் ஒன்று இட்டானதுக்கு அப்புறம் கேம் பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க, விழுப்புரம் 2 அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க. அதனால டவுன்லோட்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் வந்து டாக்ஸிக்கா இப்ப போயிட்டு இருந்துச்சு சண்டை. இந்த மாதிரி தான் கொக்கி குமார் பேஜ் முழுக்க வன்மம் பிடிச்சி இருந்துச்சு. சில பேர் கான்சர் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல இது ஏகே தான் வந்து காசு கட்டி பண்றாங்க தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கான்சர் போயிட்டு இருந்துச்சு. அவர் ஃபேன்ஸே கவனிக்க மாட்டாரு. இலக்கு வந்து அந்த ஃபேன்ஸ் அட்டாக் பண்றது. இது தெரிஞ்சு பர்சனலா வந்து ஏதோ சில ஆமைகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு பேஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேஜ் டைம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபாலோவர்ஸ் போச்சு. 1 லட்சம் 2 லட்சம் பயங்கரமா ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருந்தது அந்த பேஜுக்கு. ஆமா, இது என்ன ஆச்சுன்னா துப்பாக்கி ஜில்லா டைம்லாம் வந்து பயங்கரமா ஃபைட்டா போயிடுச்சு. வீரமும் ஜில்லா ரிலீஸ் ஒரே டைம். ஸோ இதை விடக்கூடாது, இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு அதாவது அடிச்சு காலி பண்ணணுன்ட்டு அந்த டைம் வந்து இஷ்டத்துக்கு பாட்டு டீசர் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சிட்டு இருந்தாங்க அந்த பேஜ் ஆளுங்க. பத்தாவதுக்கு மெர்சல் படம் அப்பதான் பாட்டு டேட்லாம் வரும்பொழுது எல்லாத்துக்கும் மீம் போட்டாங்க. பட் என்னாச்சுன்னா பொறுத்திருந்து பார்த்த விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க, விஜய் மக்கள் இயக்கம் சார்பா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனை போய் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவங்க ரொம்ப தாக்குறாங்க, எங்க முடியல, மார்க் பண்றீங்க, இவங்களை இது பண்ணுங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த ஒரு காரணம் என்னவோ அந்த கொக்கி குமார் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஃபேஸ்புக் விட்டே போயிருச்சு. அதன் பிறகு மறுபடியும் ஆரம்பிச்சாங்க கொக்கி குமார் 2.0 அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் அப்படியே கொஞ்சமா இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. யாருக்கு அப்புறம் மீம் போடல, அவங்க அந்த பேஜ் போயா அப்படின்னு போட்டு போயிட்டாங்க. மேபி அதுக்கப்புறம் வேலைக்கு
பாடிக்கு போயிட்டாங்க போல. அதே டைம்ல நம்ம ஏகேவும் வந்து பாடி கேமரா விட்டாரு. நம்ம தளபதி வந்து அவளோட கிராஃப் அப்படியே மேலே ஏறி போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்லைன் சமூகம் முழுக்க அன்லிமிட் ஆதிக்கம் அதிகமாயிருச்சு. இந்த பக்கம் படம் வந்து ஃபேன் இருக்கிறதுக்கு படமும் வரல, ஃபேன்ஸும் பெருசா எல்லாம் வேற வேற விதம் மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஆளுங்க இருப்பாங்க, ஆளுங்க கம்மியானதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து இதுவே இல்லாம போயிருச்சு. என்ன பண்ண சொல்றீங்க, ஆன்லைன்ல மீம் போட்டதுக்கெல்லாம் வந்து கம்மியில் கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா ஆமா கம்மியில் கொடுத்தாங்க. அது வந்து டிவிலே வந்துருக்கும். கொக்கி குமார் என்ற பெயரில் மார்பிங் முறையில் அவதூறு பரப்பப்படுவதாக அந்த அமைப்பின் மாவட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆக்சுவலி இது அப்படி இல்லை. இது முன்னாடி வந்து தளபதியை பத்தி ஒரு டிவில வந்து ஒரு ஸ்பூஃப் வீடியோ எடுத்து போட்டதுக்கு அதுக்கு வந்து போன் பண்ணலாம் மாட்டிருக்காங்க. சரியா சொல்ல லுலுசபா ஷோல பாத்தீங்க அப்படின்னா போக்கிரி அப்படின்ற படத்தை வந்து பேக்கரி அப்படின்னு பேரை மாத்தி கலாச்சிருப்பாங்க, ஸ்பூஃப் பண்ணிருப்பாங்க. லுலுசபா வந்து தெரியும் இல்லையா, எல்லா படத்தையும் ஸ்பூஃப் பண்றதா அதோட ஷோவே. அப்போ வந்து எல்லா புது படத்தையும் ஸ்பூஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஆக்டர்ஸும் பார்த்து ஜாலியாக சிரிச்சு தான் போயிட்டு இருந்தாங்க. போக்கிரி படத்தை கலாச்சதுக்கு மட்டும் தளபதியோட அப்பாவான எஸ்எஸ்சி என்ன பண்ணாரு, போன் பண்ணி வச்சுட்டு திட்டிருக்காரு. நீங்க எப்படி என் பையன் இது பண்ணலாம் அதை பண்ணலாம் திட்டிருக்காரு. இது மாதிரி பிரச்சனை திட்டதுக்கு அப்புறம் இந்த ஷோ கொஞ்சம் கடவுளம் போட்டுருக்காங்க போல. அதனாலதான் அவங்க வந்து புது படத்தை ஓட்டாங்கன்னான்ட்டு செத்து போச்ச பழைய படத்தை எடுத்து ஸ்பூஃப் பண்ணி அது டிஆர்பி எல்லாம் அடி வாங்கி போயிருச்சு. ஸோ வந்து விஜய் பத்தி பேசினா அந்த சண்டைக்கு வரும். இது மட்டும் இல்லை, இது அப்பத்துல தான் இருச்சிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்தியாவில் மட்டும் தான் நடக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு நாட்டிலையும் நடக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு சினிமா ஆக்டராக வந்து உசிரியை கொடுப்போம் அப்படின்றது, உசிரியும் கொடுப்போம் உசிரி எடுப்போம் நடக்குது இங்க மட்டும்தான். இது கேட்க ஃபன்னியா இருந்தாலுமே இதுக்குள்ள ஏகப்பட்ட டாக்டர் விஷயம்லாம் இருக்கு. போஸ்ட் ஓட்டுறன்னு காலியாகிறது, அப்புறம் வந்து ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறது, பாலிசிப்பா டைம்லாம் பெரிய தகராறாகி விஜய் ஃபேன்ஸ்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபேனிசமா இருக்குது நல்லதா கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம் போதும். என்ன சொல்றேன்ட்டு கோச்சிக்காதீங்க. திரைக்கு நான் சொன்னதுக்கு கீழே சண்டிக்கிறாங்க பல பேர். இப்பயே சொல்றேன், நீ திட்டறதுனால எனக்கு எந்த லாஸும் கிடையாது. டெக்ஸ்ட் டேட்டா எத்தனை கேபி வர போகுது, கூகுள் சர்வர்லாம் எக்ஸ்ட்ரா டேட்டா சேரும். எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது, டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன். டிமுக்கு தான் வந்து தேவையான பிபி ப்ரெஷர்லாம் வரும். எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. புதுசு இல்ல, ஜேக்காவது போய் புதுசா வரலாம். இது புதுசா இல்ல, நல்லா ஸ்டேட் டு ஸ்டேட் தான் சண்டை போட்டு வந்திருக்கேன் தெரியுமா. கரெக்டாக இருக்கு. விஷ்ணுவர்தன் ஒரு ஆக்டர் ஒருத்தர், கன்னட ஆக்டர். அவர் வந்து இந்த பழைய படத்துல நம்ம ரஜினியோட நடிச்சிருப்பாரு, விடுதலை படம் நடிச்சிருப்பாரு, விடுதலை படத்துல செகண்ட் நடிச்சிருப்பாரு. அப்புறம் தமிழ் சில படம் நடிச்சிருப்பாரு. மழலை படம்லாம் நல்ல படம், ரொம்ப பிடிச்ச படம். இவரு தான் நடிச்சதா அவங்க இருந்துச்சு. பட் அவர் ஊர்ல அவர் வந்து ரொம்ப ஆக்ஷன் ஹீரோவா மாசம் நடிச்சிருக்காரு போல. அவர் நடிச்ச படம் நாட்டாம. அந்த படத்தை நான் வந்து காப்பி கேட்டு அப்படின்னு கலாச்சிட்டு இருப்பேன். அந்த படத்தை வந்து ஒவ்வொரு சீனா இருக்குது, நம்ப முடியாத அளவுக்கு சீனா இருக்கு, விஎஃப்எக்ஸ் மொக்கையா இருக்குன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு நான் பண்ணேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுவே பேச போல இவங்களே வந்து அவங்க ஃபேமிலி ஷேர் பண்ணி யூஸ் வச்சிட்டாங்க. அப்ப ஏடில இருந்தேன், இப்ப வெளியே வந்து பிரிஞ்சு வந்துட்டேன். ஓகேவா, அப்ப ஏடில இருக்கும் பொழுது பிசி பில் பண்ண நம்பர் கொடுத்துருப்பாங்க. கீழே அந்த நம்பருக்கு போனை போட்டு நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். எங்க ஊர்ல இருந்த ப்ரொடியூசர் நாங்க வந்து ஃபேன்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம். காலில் விழுந்து மன்னிப்பை கேட்டு வீடியோ எடுத்து போடணும், கையெடுத்து கொண்டு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு போன் மாட்டிருக்காங்க. பிசி பில்லுக்கு போன் எடுக்கிறவனுக்கு இதை பத்தி ஒரு கருமும் தெரியாது. அப்படியே ஓகே பையன் போன வச்சுட்டான். இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுருக்கோம். மேபி ஜேகே இது புதுசா இருந்திருக்கலாம். ஏன் நம்ம ஒக்குடு படத்தை பத்தி பேசி மகேஷ் பாபு ஃபேன்ஸ் திட்டு வாங்கி அவனோட காப்பேஸையே கொடுத்துருக்காருங்க. அதுக்கு இதெல்லாம் ஏமாத்திரம் ஃபீல் பண்ணுமா, ரிலாக்ஸா இருக்கு. இது முதல்ல அப்படிதான் இருக்கும். பழகிற விடுங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி அட்வைஸ் பொதுவாக நான் என் வீடியோ சொல்ற அட்வைஸ் என்ன பண்ணா, ஒரு சினிமா பாக்குறீங்களா, பார்த்து என்ஜாய் பண்றீங்களா, 300 ரூபாய் உழைச்ச காசை போட்டு செலவு பண்றீங்களா, மேபி உங்க ரொம்ப பிடிச்ச ஃபேன் ஒன்னே பாக்கணும்ட்டு 2000 செலவு பண்றீங்களா, ஓகே அது உங்க தள்ளிப்பட்ட விஷயம், பார்த்துட்டு வந்துருங்க. அதை விட்டுட்டு உங்க போன் பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டுறது, வண்டியில ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் பண்றது, பிடிச்சிக்கிறதுக்காக வந்து உசுரை கொடுக்கறது, வெறும் வெட்டி விளம்பரம் அடிக்கிறாண்டு கீழே சாகுறது, இதெல்லாம் வந்து பண்ணனால நமக்கு 10 பேர் போஜனம் கிடையாது. நம்ம காலியான எந்த ஆக்டரும் வந்து பார்க்க போறதான் கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு சோறு போட போறதான் கிடையாது. நம்ம குடும்பம் நம்மளுக்கு தான் சோறு. அதனால மக்களே, வீட்டை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், ஆக்டர் பண்ணி போக குடும்பத்தை பாருங்க என்று இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொக்கிக்குமாரை பத்தி பேசிப்பேன்னு நினைக்கிறேன். இது எனக்கு கிடைச்ச டேட்டா படி இதுதான் தகவல். இந்த கொக்கிக்குமாரை பத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த ஃபேன் பேஸ் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி வந்து ஒரு ஆக்டருக்காக உயிரை கொடுப்பீங்களா, உயிர் கொடுத்து நல்லதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உயிரை கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட குடும்பத்தை வந்து எந்த ஆக்டர் வந்து பாப்பாரு அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ சிரிப்பா இருக்கு. ஓகே பஸ், இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறேன். பட்றேன், பாய்.